காலத்தில் நதியோரத்தில் முனி தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு குழந்தைகளே இல்லை. இதை நினைத்து அவர் மிகவும் வருந்தினார்கள். ஒரு நாள் அந்த முனி தவத்தில் இருக்கும்போது அவரது மடியில் ஒரு எலி வந்து விழுந்தது. இதை பார்த்த முனிவர் கடவுளே அந்த எலியை அனுப்பி வைத்திருப்பார் என்று நம்பினார். அதை அவருடன் வீட்டிற்கு எடுத்து செல்லவும் யோசித்தார். ஆனால் அந்த எலியை எலியாக எடுத்து சென்றால் கிராமத்து மக்கள் சிரிப்பார்கள் என்ற காரணத்தினால் அந்த எலியை ஒரு பெண்ணாக மாற்ற யோசித்தார். பெண்ணாக மாற்றிய எலியை தன் வீட்டிற்கு கொண்டு சென்றார். இதை பார்த்த முனியின் மனைவி, இவள் யார், எங்கிருந்து இவள் வந்திருக்கிறாள் என்று கேட்டாள். அப்பொழுது முனி தன் மனைவியிடம் நடந்த மொத்த கதையையும் பகிர்ந்தார். இதை சொல்லி முடித்து முனிவர் சொன்னார், இவளை நான் மறுபடியும் எலியாகவே மாற்றி விடுகிறேன் என்று. இதை கேட்ட முனியின் மனைவி அவரை தடுத்து சொன்னாள், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இவளை எலியாக மாத்தாதீர்கள். ஒரு தந்தையாக நீங்கள் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள். நம்மளுக்கு குழந்தை இல்லை என்பதை கடவுள் அறிந்து இந்த எலியின் ரூபத்தில் நமக்கு ஒரு பெண்ணை பரிசாக அழைத்திருக்கிறார். இன்று முதல் இந்த பெண்ணிற்கு நீங்கள் தந்தை, நான் தாய். அந்நாளிலிருந்து அந்த பெண்ணை தனது சொந்த மகளாக வளர்த்து வந்தார்கள். அந்த பெண் மென்மையாக வளர்ந்து வந்து அவளுக்கும் 16 வயது ஆனது. ஒரு நாள் முனியின் மனைவி கேட்டாள், அவளுக்கு திருமணம் வயது வந்துவிட்டது, அவளுக்கு சிறந்த ஆணை நீங்கள் தான் தேடி வர வேண்டும் என்று. இதை கேட்ட முனி சூரிய பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவரை தன் மகளை திருமணம் செய்ய கேட்டார். ஆனால் அந்த பெண் அதை மறுத்து விட்டாள். என்னை மன்னித்து விடுங்கள், நான் சூரிய பகவானை திருமணம் செய்ய இயலாது. ஏனென்றால் அவர் மிகவும் வெப்பமாக இருப்பார். நான் அவர் பக்கத்திற்கு போனால் பஸ்மமாக மாறிவிடுவேன். இதை கேட்டு சோகமடைந்த முனி சூரிய பகவானிடம் இதற்கு ஒரு தீர்வு கேட்டார். சூரிய பகவான் சொன்னார், நீங்கள் ஏன் மேகத்தின் அதிபதியை கேட்கக்கூடாது என்று. ஏனால் அவரால் மட்டும்தான் சூரிய ஒளியில் இருந்து தப்பிக்க முடியும் என்று சொன்னார். முனி மேகத்தின் அதிபதியுடன் பிரார்த்தனை செய்து அவரை தன் மகளை திருமணம் செய்ய கேட்டார். ஆனால் அந்த பெண் மறுபடியும் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். என்னால் இவ்வளவு கருப்பான ஒருவருடன் வாழ முடியாது என்று சொன்னாள். அதேபோல் எனக்கு இடி என்றால் பயம். மிகவும் சோகமடைந்த முனி மேகத்தின் அதிபதியுடன் கேட்டார். அவரும் அந்த முனி காத்து பகவானிடம், மேகத்தின் அதிபதி வாயு பகவானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், ஏனென்றால் அவரால் மட்டும்தான் என்னை ஊதி தள்ள முடியும் என்று சொன்னார். வாயு பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவரை தன் மகளை திருமணம் செய்ய கேட்டார். அந்த பெண் மறுபடியும் திருமணம் செய்ய சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் காற்றுக்கு ஒரு உருவமே இல்லை என்று அவள் நினைத்தாள். இதை கேட்ட முனி மறுபடியும் சோகமடைந்து வாயு பகவானிடம் ஒரு தீர்வை கேட்டார். அதற்கு வாயு பகவான் கூறினார், மலைகளின் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யவும். ஏனென்றால் மலைகளின் அதிபதி கூறுகிறார், ஒரு எலிதான் இவளுக்கு சரியான பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு எலி மிகவும் மென்மையாக தனது வழியை தோன்றிக் கொண்டே போகும். இதை கேட்ட பெண் உடனே ஒற்றுக்கொண்டாள். இதை பார்த்த அந்த முனி, இதுதான் உன் விதி, நீ ஒரு எலியாக இந்த வீட்டுக்குள் வந்தாய், இப்பொழுது ஒரு எலியையை திருமணம் செய்ய போகிறாய். இதை சொல்லிவிட்டு அந்த முனி அந்த பெண்ணை எலியாகவே மாற்றிவிட்டார். எலியாக மாறிய அந்த பெண்ணிற்கும் ஆண் எலிக்கும் கல்யாணம் நடந்தது.
இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், விதியை நம்மால் மாற்ற முடியாது என்று.